ஹலோ பிரைஸ் லார்ட். இன்றைய கர்த்தருடைய வார்த்தை ஏசாயா 50ஆம் அதிகாரம் 7வது வசனம். கர்த்தராகிய ஆண்டவர் எனக்கு துணை செய்கிறார், ஆகையால் நான் வெட்கப்படேன். பிரியமானவர்களே, ஆண்டவர் நம்மை பார்த்து சொல்லுகிறார், நான் உன்னோடு இருக்கிறேன், உனக்கு துணையாய் இருக்கிறேன், உனக்கு உதவி செய்ய உன்னோடு நான் கூட இருக்கிறேன். தேவன் ஆவியாய் நம்மத்திலே ஆசீர்வாடி கொண்டிருக்கிறார். ஆகவே நம்மோடு கூட இருந்து எல்லா தீங்குக்கும் விலக்கி மீட்டு நம்மை வெட்கப்பட விடமாட்டேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். நம்முடைய நீதியை விளங்கச் செய்கிறவர், நம்முடைய நேர்மையை விளங்கச் செய்கிறவர் நம்மோடு இருக்கிறார். நமக்கு துணை நின்று நமக்கு விரோதமாய் எழும்புகிறவர்கள் கையில் நின்று நம்மை தப்புவிக்கவும் அவர்களை சந்திக்கவும் அவர் வல்லமுள்ள தேவனாக இருக்கிறார். ஆகவே நாம் வெட்கப்பட்டு போவதில்லை. ஆண்டவர் நம்மோடு இந்த நாள் முழுவதும் கூட பெரிய காரியத்தை செய்ய வல்லமுள்ள தேவனாக இருக்கிறார். அவரை விசுவாசிப்போம், பிரார்த்தனை செய்வோம். எங்கள் அன்மையை சீதான பர்வத்தின் தந்தை ஆசைப்பட்டதான இந்த நாளில் நீர் கொடுத்த முடிய வார்த்தைக்காக நன்றி செலுத்துகிறோம். கர்த்தராகிய ஆண்டவர் எனக்கு துணை செய்கிறார், ஆகையால் நான் வெட்கப்படேன் என்ற வார்த்தையின்படி நீர் எங்களோடு கூடுறது நாமத்தை மயப்படுத்துங்க. நாங்கள் வெட்கப்பட்டு போகாதபடிக்கு எல்லா சூழ்நிலைகளிலும் எல்லா காரியங்களிலும் ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் நீர் வெட்கத்துக்கு பதிலாக மகிழ்ச்சியையும் சந்தோஷத்தையும் பல நிமிர்ந்து நடக்கத்தக்கதான நல்ல ஒரு உயர்வை கட்டளையிடுவீராக, செழிப்பை கட்டளையிடுவீராக. நாளில் நாங்கள் செய்கிற வேலைகள், தொழில்கள், படிப்புகள், ஊழியங்கள், போக்குவரத்துகள் எல்லாவற்றிலும் கரம் கூர்ந்து பெரியார் செய்து வெட்கப்பட்டு போகாதபடி பாதத்து வழிநடத்தி விடுமா. எங்களுக்கு அப்படி நான் வந்து மூலமாக கேட்டுக்கொள்கிறேன். எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென்.